கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஆயிரம் அம்மாவுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்மளை விட்டு பிரிந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். ஐயாவிடத்திலே 3 ஆண்டு காலங்களிலே நான் தனிப்பட்ட விதத்திலே பார்த்து கற்றுக்கொண்ட 2 முக்கியமான காரியம். அவர் ஃபுல்பிட்டில் நிற்கிற வேளையிலே லாரன்ஸ் ஜெபதாஸ் ஐயா அவர்கள் ஒரு நாளும் தம்முடைய பலவீனத்தை குறித்து பேசினதே இல்லை. அது ரொம்ப என்னை தாக்கினது. 2வது, விதவுட் ப்ரிப்பேரிங், அவர் ஆயத்தப்படுத்தாமல் ஒரு செய்தியும் பிரசங்கம் பண்ணவில்லை என்று சொல்லி நான் விசுவாசி. காரணம், அவர் நின்று பிரசங்கித்த ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் அந்த வார்த்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். அதனால் விதவுட் ப்ரிப்பேரிங் அவர் ஃபுல்பிட்டில் ஏறினதில் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தேவன் நம்முடைய சபைக்கு தந்ததுக்காக நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் துணையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எல்லாம் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன், இந்த கால வேளையில கூட உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படி உம்மை நோக்கி செபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். இந்த கால வேளையில் உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் வீட்டிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். மாம்சத்திலிருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசாம ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்க பிரசங்கிக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நான் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே என்று சொல்வார்கள். ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில தொடர்ந்து நம்மளோடு கூட போராடுகிற 2 எதிரி இருக்கிறாங்க. ஒன்று பாவம், இன்னொன்று சாத்தான், சின் அண்ட் சேட்டன். அவைகளை நாள்தோறும் நம்ம கிட்ட நெருங்காமல் அவர்களை ஜெயம் எடுக்க வேண்டுமானால் 2 chapters a day keeps the sin and Satan away. 2 chapters a day keeps the sin and Satan away. ஒரு நாளைக்கு 2 அதிகாரத்தை வேதத்தில் வாசிப்போமானால் நமக்கு நாள்தோறும் போடாருகிற பிசாசியும் பாவத்தையும் நாம் வெற்றி சிறந்து வாழ முடியும். இன்னொரு 9 நாள் இருக்கிறது. ஒரு சின்ன ஆலோசனை சொல்லுகிறேன். எபிரியர் நிருபத்தையும் யாக்கோபு நிருபத்தையும் 2 இணைத்தால் 18 அதிகாரம் வருகிறது. இந்த 18 அதிகாரத்தில் ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் என்று சொல்லி இந்த ஒரு 9 நாள் நீங்கள் வாசிப்பீங்களானால் நேர் முழங்கால நின்று இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. நான் இந்த 40 நாள் அப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்படி முழங்கால நின்று வாசிக்கும் பொழுது அதுக்கான ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நேர் முழங்கால் நின்று வேதத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு பதிலாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட செய்தியினுடைய தலைப்பு டிட்டர்மினேஷன் ஆஃப் த கிராஸ், சிலுவையை சுமப்பது உறுதி என்று சொல்லி, முதலாய் சிலுவையை சுமந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாசிக்க கேட்ட யோவான் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யூதாசோடு கூட இயேசுவை நோக்கி தேடி வருகிறார்கள். இந்த வருகிற இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஏற்கனவே நிறைய பேர் ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டான ஒரு குரூப் இல்லை. இந்த குரூப்
ஏதோ ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், அல்லது ஆண்டவருக்கு ஒரு ரிவார்டை தர வேண்டும், அல்லது அவரிடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரவில்லை. அவருக்கு சிலுவையை கொடுப்பதற்காக இயேசுவை நோக்கி வந்தார்கள். நிறைய வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நேரம் வராததினாலே அவர் அநேக இடத்துல மறைந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பகுதி அவர் நேரடியாக அவரை நோக்கி வருகிற, அவர் மேலே சிலுவையை கொடுக்க வேண்டும் என்று வருகிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நோக்கி இயேசு சென்று 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், யாரை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொல்லி. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், நான் தான் அந்த இயேசு என்று சொல்லி சொல்லும் போது பின்னிட்டு போய் விழுந்தார்கள் என்று வேத பகுதி சொல்லப்படும். அவரால் அந்த வந்தவர்களால அவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்களால் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவருடைய பதிலும் அவருடைய தெளிவும் காணப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமப்பதற்கு கெத்செமனே தோட்டத்திலே முழு தேவ சமூகத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொண்டபடியாலே அந்த பலத்தோடு கூட அந்த சிலுவையை சுமக்க போகிறார். பிற்பாடார் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். நடந்த சம்பவம் தெரியும். அநேக பாடுகள், உபத்திரங்கள், சிலுவையை சுமந்து முற்றிலுமாக அதன் மேலே ஜெயம் எடுத்து அதை தாங்கி வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அப்படி சிலுவையை சுமந்து வெற்றி பெற்ற இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் சுமந்து போகிற பாதையிலே சுமக்கிற சிலுவையை எப்படி நம்ம வெற்றியோடு சுமந்து நாம் ஜெயத்தோடு வாழ முடியும் என்பதுக்கு இயேசு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். 3 காரியத்தை எனக்கு சிலுவையை சுமந்து போகிற காரியத்துல எனக்கு உணர்த்தினார். இந்த காரியத்தை இந்த லெந்து நாட்களிலே நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு தேவன் விரும்புகிறார். முதல் காரியம், எதுல இயேசு உறுதியாக இருந்தார் என்று சொன்னால், ஜீசஸ் வாஸ் டிட்டர்மினேஷன் இன் இன்டர்சீடிங். அவர் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதிலே மிகவும் உறுதியாக இருந்தார். He was fully determined for interceding for others. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதிலே அவர் உறுதியோடு கூட இருந்தார். இன்னைக்கும் இந்த கால வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நாம் உறுதியோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். லூக்கா எழுதின, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிற்கிறாங்க. அவள் பாவியான ஸ்திரீ என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அவரை கல் எறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து அந்த பாவியான ஸ்திரீக்காக அங்கே பரிந்து பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கே பரிந்து பேசினார். 2ஆவதாக, பிசாசானவன் பேதுருவை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி சோதிக்கும்படிக்கு பிசாசி வந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பேதுருவே, உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், உனக்காக நான் பரிந்து பேசியிருக்கிறேன். பிசாசனுடைய சோதனையில நீ விழாதபடிக்கு அவனை உன்னை கோதுமை புடைக்கிறதை போல புடைக்கும்படி கேட்டுக்கொண்டான். நானும் உனக்காக வேண்டுதல் செய்திருக்கிறேன் என்று சொல்லி பேதுருவுக்காக அங்கே பரிந்து பேசுகிறவராக தேவ சமூகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, ரோமர் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அவர் எல்லா ஆக்கினி தீர்ப்புக்குள்ள இருக்கிற ஆக்கினி தீர்ப்பை பெரும்படிக்கு அநேகர தள்ளப்பட்டிருக்கிற காரியங்களுக்காக மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காய் பரிந்து பேசும்படிக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பாவத்தில் இருந்தவங்களுக்காய் பரிந்து பேசினார். சோதிக்கப்படும்படிக்கு பிசாசினால புடைக்கப்பட்டிருந்த பேதுருவுக்காக பரிந்து பேசினார். மாத்திரமல்ல, ஆக்கினை தீர்ப்புக்காக இருந்த அநேகருக்காக இயேசு பரிந்து பேசினார்.
அப்படி பரிந்து பேசின இயேசு அங்கங்கே அவர்களை விடுதலையாக்கினார். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் பரிந்து பேசும்படி அழைக்கப்படுகிறோம். இவங்க பாவி, இவங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், இவங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்க சோதனையில் இருக்கிறாங்கன்னு தள்ளிவிட முடியாது. அல்லது இவங்க செஞ்ச தவறுக்கு ஆக்கினி தீர்ப்பு தான் வரணும் என்று ஆக்கினி தீர்ப்பு சொல்வதற்காக நாம் அழைக்கப்படல. இந்த நாள் இந்த கல்வாரி சிலுவை சுமந்து உறுதியோடு சேமெடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், இன்டர்சீட் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுவர்களாயிருங்க. காரணம், முதலாக நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். அந்த உறுதியோடு கூட இந்த நாளிலே நாம் இருக்கும்படி கர்த்தர் அன்போடு கூட அழைக்கிறார். டிட்டர்மினேஷன் ஃபார் இன்டர்செடிங் அதர்ஸ். ரெண்டாவது காரியம், டிட்டர்மினேஷன் இன் இன்டெகிரிட்டி. நேர்மையா இருப்பதிலே உறுதியா இருந்தார் இயேசு கிறிஸ்து. நேர்மையா இருப்பதிலே உறுதியா இருந்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கே ஒரு கேள்வியோடு வரும்பொழுது இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீங்க ரொம்ப நேர்மையா எல்லா காரியத்தையும் பேசுங்க. we saw that you are a integrity person. உம்மிடத்துல ஒரு நேர்மை இருக்கிறது. யாரிடத்திலையும் முகத்தாட்சியம் பார்த்து நீ பேசுகிறவர் அல்ல, சத்தியத்தை சத்தியமாக நீங்க பேசக்கூடியவங்க என்று சொல்லி இயேசுவிடத்துல அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் ரெண்டாவது காரியம் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சொல்ல விரும்புகிறது, பி இன்டெகிரிட்டி. நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு அன்போடு கூட ரெண்டு விஷயம். அதில் ஒன்று, நம்ம பேசுவதிலே நேர்மையா இருக்கபடி. இயேசு எந்த இடத்திலும் நேர்மையற்றவராக அவர் பேசவே இல்லை. எல்லா இடத்திலும் அவர் பேசுவதிலே ஒரு நேர்மை இருந்தது, அதுல ஒரு நியாயம் இருந்தது, அதுல உண்மை இருந்தது. இன்னைக்கும் இந்த கல்வாரி சிலுவையை உறுதியாய் பற்றி கொண்டு தியானிக்கும்படி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நேர்மையாய் நம்ம பேச வேண்டும். உள்ளத்துல ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுகிற வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஒரு நேர்மையோடு கூட பேசும்படி அழைக்கிறார். ரெண்டாவது காரியம், அதில் நேர்மை பேசுவது மாத்திரமல்ல, நம்ம செய்கிற ஒவ்வொரு வேளையிலும் நேர்மை இருக்க வேண்டும். ஏசப்பா எந்த இடத்துல போனாலும் அவருடைய அந்த செயல்கள், the work of Jesus was so integrity. அவர் அப்படியே ஒரு நேர்மையோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்ப காரியமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அந்த காரியத்திலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதலாக நான் சொன்னேன், டிட்டர்மினேஷன் ஃபார் இன்டர்சீடிங். ரெண்டாவது, டிட்டர்மினேஷன் இன் இன்டெகிரிட்டி, உறுதியாக பரிந்து பேசுவது, உறுதியாக நேர்மையில இருப்பது. மூன்றாவதாக, டிட்டர்மினேஷன் இன் இம்பார்ஷாலிட்டி. டிட்டர்மினேஷன் இன் இம்பார்ஷாலிட்டி, பாரபட்சம் பார்க்காதவராக, பாரபட்ச அற்றவராக இயேசு அவர் சிலுவை சுமந்தார். இந்த சாராருக்கு மாத்திரம் நான் சிலுவையை சுமக்கிறேன், இவங்களெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று யாரையும் உதக்கவில்லை. உலகத்துல பிறந்த அத்தனை மனுஷனுக்காக அவர் சிலுவையை சுமந்து எல்லா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பையும் அவங்களுக்கு விடுதலையும் பாவ மன்னிப்பை கொடுத்தார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் ரட்சிப்பும் விடுதலையும் கொடுத்தார். பாரபட்சம் பார்க்காதவராக காணப்பட்டார். இன்னைக்கும் இந்த கால வேளையில கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த கால ஆராதனை, என் சிலுவையை சுமந்து அதுல உறுதியா இருக்க வேண்டும் என்று வருகிறேன். உன் வாழ்க்கையில அநேக இடத்துல பாரபட்ச பார்க்கிற வாழ்க்கை இருக்குமானால் எனக்கு அதை மாற்றும்படி should not live a life of partiality. ஒரு பாரபட்ச பார்க்க ஒரு வாழ்க்கை அறாதபடி, பாரபட்ச பார்க்காத இயேசுவை போல நம்முடைய வாழும்படி கர்த்தர் அழைக்கிறார். இந்த மூன்று காரியங்களை எங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தினார். முதலாக, உறுதியாக மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுவது, உறுதியாக நேர்மையாய் நடப்பது, உறுதியாக
பட்சபாதம் பார்க்காதபடி நடப்பது. இந்த 3 காரியத்தை நம்ம நடக்கும்போது கடினமா இருக்கும். இதுதான், இதை சுமந்து நம்ம நிறைவேற்றும் பொழுது நிச்சயமா அவர் எப்படி ஜெயம் பெற்றாரோ அதே போல நாமும் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்வாராக. கடைசியா ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவர் ஆண்டவரிடத்துல போய் சொன்னாராம், ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவை என்னால சுமக்க முடியலப்பா, என்னால இந்த சிலுவை எனக்கு மாத்தி கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல போய் கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், இல்லப்பா, உனக்கு கொடுத்திருக்கிற சிலுவை உன் பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டவரே, எனக்கு தயவுசெய்து மாற்றி கொடுங்க, இந்த சிலுவையை என்னால் சுமக்க முடியல ஆண்டவரேன்னு சொன்னாராம். சரி, ஆண்டவர் சொன்னாராம், நானா இப்படி கொடுக்கறது, இந்த ரூமில் நிறைய சிலுவைகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு சிலுவை, உன் சிலுவையை வச்சுட்டு உனக்கு எது லகுவாக இருக்குதோ அதை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரும் அவருடைய சிலுவை போய் வைத்துட்டு மற்ற ஒரு சிலுவையை தூக்கி பார்த்தாராம். அது ரொம்ப வெயிட். அது ஐயோ, நம்ம சிலுவை காட்டில் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலுவையாக தூக்கி 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 பார்த்துட்டே வந்தாராம். இது வெயிட் ஆகுதுன்னு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் லகுவாக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாராம், ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் எடுத்துக்கிறேன், இது தான் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்குதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நல்லா கவனிச்சு பாரு, அந்த சிலுவையை, எந்த சிலுவையை நீ எத்தனை வந்து வச்சியோ அதே சிலுவையை தான் நீ திருப்பி கொண்டு போற அப்படின்னு சொன்னாராம். என்ன அர்த்தம்? நமக்கு என்ன தெரியும், என்ன பலன் இருக்கிறது, எதை நம்மளால சுமக்க முடியும் என்று ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதை தாண்டி நமக்கு ஒரு நாள் சிலுவை அனுமதிப்பதில்லை. நாம் சுமக்கக்கூடிய அந்த பலனையும் அந்த உலக இந்த வாழ்க்கையில இருக்கிற பாதையில இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் ஐயோ நம்மளை போல யாருக்குமே இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்கு தாங்கக்கூடிய பலனை தந்து அதோடு கூட வெற்றியை தந்து, வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தந்து நிச்சயமாய் வழிநடத்துவார். உங்கள் சிலுவை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இந்த காரியத்தை பரிந்து பேசுகிற சிலுவை சுமப்பதில் உறுதியாயிருங்க. உண்மையா இருக்கிற சிலுவையை சுமப்பதிலே உறுதியாயிருங்க. பாரபட்சம் பார்க்காத சிலுவையை சுமந்து போவதில் உறுதியாயிருங்க. அவர் அப்படி நடந்து போய் ஜெயம் பெற்றார். நாமும் ஜெயமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே, இந்த டிவோஷன்ல எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே அநேகரை நீங்க கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு இடைப்பட்டீங்க, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, we are called to be determined for interceding, Lord. We are called to determine in integrity, Father. We are called to live a life of impartiality, Lord. இந்த வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளாக சென்று வாழ எங்களுக்கு பலனையும் கிருபையை தரும்படி உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.